Hey everyone, Assalamu alaikum. Welcome to Hajia's Kitchen. இன்றைக்கி நம்ம சேனலில் மட்டன் பாயா ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் செய்ய போகிறோம். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல நான் இங்கே 2 மட்டன் பாயா எடுத்துருக்கிறேன். அதில் உப்பு, மஞ்சள் தூள், ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருந்தது, 1 தக்காளி, அதில் கொத்தமல்லி புதினா, அப்புறம் ஏலக்காய், பட்டை, லவங்கம் இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு 1 கிளாஸ் வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் கொடுத்துருங்க. 1 கிளாஸ்னால் கொஞ்சம் பெரிய கிளாஸாக இருக்கட்டும். நல்லா இதில் மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை நீங்கள் க்ளோஸ் பண்ணிவிட்டு நல்லா ஒரு 10 to 12 விசில்ஸ் வரணும். இல்லைன்னா உங்கள் பாயா வேகிற வரைக்கும் நீங்கள் அதை விசில் கொடுத்து வேக வச்சுருங்க. நல்லா இது வெந்ததுக்கப்புறமா நாங்கள் இன்னொரு குக்கர் வச்சுட்டு அதில் 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணியிருக்கிறேன். அதில் பட்டை, லவங்கம், அப்புறம் ஏலக்காய், பிரியாணி இலை இருக்குங்களா, அது ஒரு பிரியாணியில் ஆட் பண்ணியிருக்கிறேன். அதில் ஸ்லைஸ் பண்ண வெங்காயம் ஆட் பண்ணிவிட்டு வெங்காயம் கோல்டன் ப்ரௌன் கலரில் ஆனதுக்கப்புறமா நல்ல ஒரு 2 டேபிள் ஸ்பூன், ஸ்பூன்னா வேறு, டேபிள் ஸ்பூன்னா கொஞ்சம் பெருசாக இருக்கும். ஸோ 2 டேபிள் ஸ்பூன் இதில் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிவிட்டு நல்லா அந்த பச்சை வாசனை போனதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருந்தா தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. நான் இங்கே 2 மீடியம் சைஸ் வெங்காயம், 2 மீடியம் சைஸ் தக்காளி எடுத்துருக்கேன். அதில் கொத்தமல்லி, புதினா நல்லா ஆட் பண்ணிவிட்டு ஒரு நல்லா மிக்ஸ் கொடுத்துட்டு இது நல்லா இந்த தக்காளியும் இந்த வெங்காயமும் நல்லா சாஃப்ட் ஆகிடும். தக்காளி நல்லா சாஃப்ட் ஆனதுக்கு அப்புறமா இதில் நீங்கள் பெப்பர் பவுடர் ஆட் பண்ணுங்கள். இதில் நம்ம மிளகாத்தூள் ஆட் பண்ணலை, ஏன்னா கலர் சேஞ்ச் ஆகிடும், நம்மளுக்கு ஒயிட் குருமா மாதிரி வேணும். ஸோ இதில் நீங்கள் கொரியாண்டர் பவுடர் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பச்சை வாசனையெல்லாம் போயிடணும். அது வரைக்கும் நம்ம என்ன பண்ணணும்னா 3 கோகோனட் பீசஸ் எடுத்துக்கோங்க. அதில் பச்சை மிளகாய் ஆட் பண்ணுங்கள். நான் இங்கே 5 to 6 பச்சை மிளகாய் எடுத்துக்கிறேன். இது நல்லா காரமானது. உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ அவ்வளோ பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த பச்சை மிளகாய் தான் நம்ம குழம்புக்கு காரம் ஆட் பண்ணோம். அதில் சோம்பு ஆட் பண்ணியிருக்கிறேன், அப்புறம் கேஷ்யூஸ் முந்திரி பருப்பு ஆட் பண்ணியிருக்கிறேன், அப்புறம் இதில் கசகசா ஆட் பண்ணியிருக்கிறேன். இது நல்லா கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கோங்க. நல்லா பேஸ்ட் ஆகிடணும். அரைச்சி ஒரு சைட் வச்சுடுங்க. அதில் நம்ம வேக வச்ச மட்டன் பாயா ஆட் பண்ணிடுங்க. நல்லா இந்த கொதி வந்ததுக்கப்புறமா இதில் நம்ம அரைச்சி வச்சுருங்க பேஸ்ட்டை ஆட் பண்ணுங்கள். கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணுங்கள். முதல்ல நம்ம சால்ட் ஆட் பண்ணிடுவோம். ஸோ கவனமாக பார்த்து கொஞ்சம் கம்மியாகவே ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணிவிட்டு சால்ட்டு நல்லா நம்ம அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட்டை போட்டுட்டு இதில் நீங்கள் எவ்வளோ கன்சிஸ்டன்சி உங்களுக்கு வேணுமோ, திக்காக வேணுமோ, கிரேவி இப்போ நீங்கள் தனியாக மாற்றி வேணுமோ, எப்படி வேணுமோ நீங்கள் அவ்வளோ அளவு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு இப்போவே நீங்கள் கிரேவி கன்சிஸ்டன்சி பர்ஃபெக்டாக பண்ணிவிட்டு இதை திருப்பியும் நீங்கள் என்ன பண்ணணும், க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 to 3 விசில்ஸ் போடணும். அது வந்ததுக்கப்புறமா நல்லா தானாக ப்ரெஷர் கம்மியாகிடும். அதுக்கப்புறமா தான் நீங்கள் இந்த குக்கரை ஓப்பன் பண்ணிங்கன்னா நல்லபடியாக மணக்க மட்டன் பாயா ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் வேணும். இது நீங்கள் எதில் வேணால் சாப்பிட்லாம். லைக் தோசை, இட்லி, ஆப்பம், இடியாப்பம், ரைஸ், சப்பாத்தி, பரோட்டா எதில் வேணாலும் இது நீங்கள் காம்பினேஷன் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். செஞ்சு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணி எப்படி வந்தது அப்படின்ட்டு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.